கணேசா, கடைசி வரை பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்க போறியா? டீசல் இன்ஜினியரிங் படித்தான், அதான் இப்போ டீசல் போடுறான். படித்த படிப்புக்கு தான் வேலை கிடைக்கணும்னா இங்கே யாருக்குமே வேலை கிடைக்காது. அங்கே என்ன வேலை தான், பிஏ படிச்சுட்டு பீஸா டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இவர் போலீஸுக்கு எக்ஸாம் எழுதி பணம் கட்ட முடியாமல் கேரம் போர்டு விளையாடுறாரு. இவனை பற்றிலாம் சொல்லவே வேணாம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், அதான் போன மாதமே கட்டிட்டேனே சார். இந்த மாதம் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கட்டிடுறேன். மொத்தமாக எப்படி சார் கட்ட முடியும்? மாதம் மாதம் 5000 தானே கட்டணும். மொத்தமாக எப்படி கட்ட முடியும் சார்? நான் ரூல்ஸ்லாம் பேசலை, மொத்தமாலாம் கட்ட முடியாது சார். ஃபாரின்ல அப்பவே வேலை வந்துச்சுல, ஒழுங்கா போயிருந்தா கடனை கட்டி ராஜா மாதிரி தெரிஞ்சுக்கலாம்ல. வெளிநாட்டில் வேலை வைக்க எதுக்கிட்ட இங்கே படிக்கணும்? அப்போ இங்கே படித்தது தான் தப்புங்கிறியா? இங்கே படித்தது தப்பு இல்லை, படித்த விதம் தான் தப்பு. புரியல மச்சி. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், இங்கிலீஷ் தெரியல, அதனால அவனுக்கு வேலை கிடைக்கல. இங்கிலீஷ் தெரியாது அவன் தப்பா, அவனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்காத ஸ்கூலோட தப்பா? இப்போ தாண்டா புரியுது. நீ சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்க வேண்டிய கல்வியை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்க வச்சது ஸ்கூலோட தப்பா, அரசாங்கத்தோட தப்பா? இங்கிலீஷ் படித்தவனுக்கு தான் வேலை தருவேன்னு சொல்கிற கம்பெனி இங்கே தானே இருக்குது. அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார்? பணக்காரனுக்கு இங்கிலீஷ் மீடியம், ஏழைக்கு தமிழ் மீடியம்னு கல்வியை வியாபாரமாக்குனது யாரு? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்ற எத்தனை கல்வி அமைச்சரோட பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. படிப்பு தனியார்ல, ஆனால் வேலை மட்டும் அரசாங்கத்தில் வேணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சரோட வீடு 2 மாடி 3 மாடின்னு இருக்குது. மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா? இதில் டியூஷன் நடத்தி அதில் ஒரு வருமானம். நல்லா படிக்க டியூஷன் போகணும்னா அப்போ ஸ்கூல் எதுக்கு? கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா வேலை போகாதுங்கிற நம்பிக்கை, கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற அலட்சியம். பிரைவேட் ஸ்கூல் மட்டும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. ரேங்க் வாங்க வைக்க முடியாது டீச்சர்ஸ் மேலே கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? அப்போ இதுக்கெல்லாம் என்னதாண்டா வழி? இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருக்கும் ஒரே கல்வி. அப்போ அம்பானி பையனுக்கும் கம்ப்யூட்டர் தெரியும், ஐயா கண்ணு பையனுக்கும் கம்ப்யூட்டர் தெரியும். தனியார் கல்வி நிறுவனங்களின் கொள்ளையை அரசு அறுவடை செய்ய வேண்டும். என்றாவது ஒரு நாள் அதிகார வர்க்கத்தின் வாரிசுகள் அரசு பள்ளிகளில் பயில்கிறார்கள் என்ற நிலை வருகிறதோ அன்றே சமநிலை. தாய்மொழி கல்விக்கு வழியமைத்து அரசு பள்ளிகளை புனரமைப்போம்.